ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து கணிதாக்கு ஃபீல்டு இருப்பான். காலையிலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். 6 மணிக்கு டான் ஏஞ்சிட்டா எழுப்புனதும். குளிக்க போகணுன்னா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும். சாப்பிடுமான்னா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும். லஞ்சு பேக் பண்ணணும்னா லஞ்செல்லாம் வேணாமா, கிளம்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சீவிட்டு இருக்கேன். காலையில் எழுந்ததும் கஞ்சி குடிச்சா அதையும் உருப்படியாக குடிக்கல. தோசை சுட்டு இருக்கேன், சாப்பிடலன்னா சாப்பிடல. பீட்ரூட் ரைஸ் கேன்சல்னா ட்ரிப்பும் கேன்சல் அப்படின்னு சொன்னேன். அமைதியாக இருக்கான். ஸ்நாக்ஸுக்கு வந்து குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன், டீஹைட்ரேட் ஆகும். ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ குக்கும்பர் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணணும், எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி அதுவே காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது, தெரியுதா? ஆனியன் கட் பண்ணிடுறேன். பாட்டில் வந்து 2 பாட்டில் கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் வாஷ் பண்ணி உப்பு சுடு தண்ணி, நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணல இந்த பாட்டில், அதனால் இதுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கலாம். வரலாற்றில் முதல் முறையாக நான் காலையில் குளிச்சிடுறேன். எதனால் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. யார் வீட்டிலலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் யாரெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டில் உங்கள் நேமே சேர்க்காமல் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தர் மேரேஜ் ஆகி 6 வருஷம் 7 வருஷம் ஆக போகுது, இன்னும் என் நேமை ரேஷன் கார்டில் சேர்க்கல. பொய் இல்லையா? அப்போ உண்மையா? சரி, உண்மை இல்லையாப்பா? பொய்யா? தூக்கத்தில் இருக்கேன் நான். நைட் எத்தனை மணிக்கு தூங்கினேன்? தண்ணி தான். மா வளர்ப்புற தாங்கள வெயிட் பண்ணுமா, கிளம்பலாம். கடுகு போட்டுக்கிறேன். என்னது இது? போ ஹாய் சொல்லு எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லு. சரி நீ எல்லாம் இப்படி இருக்கேனா? குட் மார்னிங் கரெக்டாக தானே? என்ன மறுபடியும் என்ன எடுக்கிற? மஞ்சத்தூள் பெருங்காயம் எடுத்துட்டு சரிடா. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாமே வேலை. மளிகை சாமான்லாம் காலி. நான் வாங்கி 3 மாதம் ஆகுதா? மளிகை சாமான் வாங்கி 3 மாதம் ஆகுது. இப்போவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இந்த மசாலா டப்பாவில் இருக்க ஐட்டம் எல்லாமே காலி. மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மாதம் போய் வாங்கணும். இந்த மாதம் ஒரு இருக்கிறத வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டியிருக்கேன். நியூ இயருக்கு பொங்கலுக்கு கூட எதுவுமே வாங்கலை. பீட்ரூட் போட்டுருக்கேன். இந்த மாதம் எதுவுமே வாங்கலை. நியூ இயருக்கு பொங்கல் கூட எதுவும் வாங்கலை. எடுத்து வச்சு ஓட்டலான்ட்டு ஓட்டியிருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் இந்த 1 லிட்டர் எண்ணெய் காலி இருக்குது. ஒரு வாரம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை.
ஏன்னா என்ன செஞ்சோம், பூரி 2 நாள் பூரி செஞ்சோம் இந்த வாரத்தில். இது வந்து மிளகு தூக்கி வச்சுக்கலாம். என்னடா அவ்வளோதான்டா, ரெடி ஆயிடுச்சுடா. இந்த மாதிரி துருவி போட்டு தான் சாப்பிட்டுடுறாங்க. அவங்க துருவிட்டு செய்யறதா இருக்கு. என்னடா அவ்வளோதான், உப்பு போட்டு வேக வேண்டியதுதான். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு, தண்ணி கொஞ்சமா. நான் தான் சொல்றேன் காட்டான் அவளை. ஹாய் சரி போதும் போதும், குளிக்கலாமா நம்ம? அவ்வளோதான், இது வேகட்டும். இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்துடும். வந்து வேகட்டும், அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டேன். வெந்ததுக்கப்புறம் பாருங்க, அதுக்குள்ள நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு சாக்லேட் எடுத்து வச்சிருங்க. லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் வந்து பூரி செஞ்சு கொடுத்தேன், சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். அந்த சப்பாத்தி மாவுலேயே ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிச்சு கொடுத்தேன், நல்லா கிறிஸ்பியாக. அதுவும் புதினா போட்டு செஞ்சு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதையும் சாப்பிடல. கார்ன் அவிச்சு கொடுத்தேன், அதையும் சாப்பிடல. தண்ணியும் குடிக்கல, அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தா. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதனால பெருசாக எதுவும் எஃபர்ட் போடாமல் சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாங்க. சைஸ் கரெக்டாக இருக்கும் அந்த பாட்டில் வந்து லீக் ஆகுது. டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு காமிக்கலாம். என்னடா இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வேக வச்சேன், நான் காட்ட மறந்துட்டேன். கலந்துட்டேன்டா, சாப்பிட்டு. சரிம்மா, தள்ளி போங்க. சரி போ, பேண்ட் போட்டியா? போ, ஸ்லிப்பர் பேக் எடு. நான் போய் பேக் எடுத்து. நானும் கூட்டு போய் விட்டு வரதுக்காக ரெடியா இருக்கேன். பாப்பா இருக்கா? ரெண்டுமா ஒழுங்கா சாப்பிட்டு வரணும், சரியா? இதுக்கு மேல தண்ணி கரைச்சிக்கலாமா? சாப்பாடு வந்து பேக் பண்ணி சார் வந்து கிளம்பி. லாஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி ஸ்டஃபிங் வச்சு, பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு அதில் வந்து என்னது புதினா மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருந்தேன். எதையுமே சாப்பிட்டு வரல. அந்த மாவுலேயே வந்து ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்துருந்தேன், கார்ன் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். எதையுமே சாப்பிடல. சரி, அதனால இந்த வாட்டி சிம்பிளாக செஞ்சுருக்கேன். தண்ணி 2 பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால தண்ணி 2 பாட்டில். ஸ்நாக்ஸுக்கு வந்து குக்கும்பர், ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, ஜூஸ் போட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு. ஸோ அதனால குக்கும்பர் வச்சுருக்கேன், டீஹைட்ரேட் ஆகாமல். லஞ்ச் டவர். சரி கொடுடா, இரு கட்ட கொடு, அம்மாட்ட கொடு. சரி கொடு. பிரணிதா வந்து விட்டு வந்தாச்சு, நான் பார்க்கவே இல்லை. எந்த சைடு உட்காந்துட்டு இருந்தானே தெரில. இந்த டீ போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஜானு ஸ்கூல் லேட்டு தான். அவளுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிட்டுருக்கேன். சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்தம்மா பீட்ரூட் சாப்பாடு சாப்பிட்டா. இப்போ தான் சார் டீ குடிக்க போகிறாரு. நான் பேசிட்டு இருந்தேன், நடுவில் அப்படியே கேப் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். ரேஷன் கார்டில் என் நேம் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ தான் ஆட் பண்ணாங்க. அங்கே ரேஷன் கார்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க போல். என்னோட கைரேகையை வைக்கணும். எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பாருங்கள். இதையே ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ கூப்பிட்றாங்கன்னா, மேலே இடத்துலேருந்து கால் வந்துருக்கு.
5 வருஷம்